எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆரஞ்சு ஃபிர்னி. அரிசியை பாலில் வேக வச்சு இந்த டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃபிர்னி செய்ய அரை கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. 1 மணி நேரம் கழித்து எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. அரிசி தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இதை நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஹை ஸ்பீடில் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப பவுடரா இல்லாம கொஞ்சம் குருணையா இருக்கணும். இந்த ரெசிபிக்காக நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சை பாதியா கட் பண்ணி ஜூஸை எடுங்க. ரெண்டு ஆரஞ்சோட ஜூஸ் இப்போ ரெடி, எடுத்து வைங்க. அடுத்து அகல கடாயில் 1 லிட்டர் பால் ஊற்றுறேன். இது முன்னாடியே காய்ச்சின பால். இதில் அரைச்ச பாஸ்மதி அரிசியை போடுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு அரிசியை வேக விடுங்க. அரிசி நல்லா சாஃப்டாக வெந்து பால் கொஞ்சம் வத்துற வரைக்கும் இதை கொதிக்கணும். பால் அடி பிடிக்காம இருக்க அப்பப்போ கிண்டி விடுங்க. இப்ப பாருங்க, அரிசி நல்லா வெந்துருச்சு, பாலும் கெட்டி ஆயிடுச்சு. இதுல 3/4 கப் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அரிசி ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தாங்க சர்க்கரை போடணும். சர்க்கரை கரைஞ்சதும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்றேன். நீங்க குங்குமப்பூவை பாலில் கரைச்சும் சேர்க்கலாம். ஃபிர்னி இப்போ ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. ஃபிர்னி நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இதில் ஆரஞ்சு தோலை துருவி போட்டு 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ஃபிர்னி கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தாங்க ஆரஞ்சு ஜூஸை சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றினா பால் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதுல கொஞ்சம் நறுக்கின பிஸ்தா, நறுக்கின பாதாம் தூவுங்க. ஆரஞ்சு ஃபிர்னி இப்போ ரெடி. பரிமாறும் போது மேல கொஞ்சம் நறுக்கின பிஸ்தா, குங்குமப்பூ தூவி பரிமாறுங்க. சுவையான க்ரீமியான ஆரஞ்சு ஃபிர்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க.
இது வந்து நீங்கள் செஞ்ச உடனே நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிற சாதாரண ஃபிர்னிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.